Hi students, MCQ number 12 in electrostatics. If voltage applied on a capacitor is increased from V volt to 2V volt, then choose the correct conclusion. 4 options are given. இப்போ first of all a parallel plate capacitor நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு parallel plate capacitorல ரெண்டு circular metal plates வந்து parallel-ஆ இருக்குது. சரி, இப்போ வந்து இதுதான் பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V volt. So this is positive and this is negative. இப்போ the moment you connect the battery to the plate என்ன ஆக்சுவலா நடக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட் லெஃப்ட்ல உள்ள பிளேட் A, ரைட்ல உள்ள பிளேட் வந்து B அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ plate A is connected to the positive potential of the battery தானே, positive terminal. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த positive of the battery வந்து plate A அதுல இருக்கிற electrons ஃபுல்லும் இழுத்துரும், வெளியில கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு few electrons வந்து இந்த positive plate நோக்கி வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் electrons வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்ப whenever electrons are being removed from the plate A, it is losing the negative charges. Which plate is losing the negative charges? Plate A. Why it is losing the electric charges, or to whom it is losing the electric charges? இந்த negative charges எல்லாம் positive potential of the battery நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்ப since it is losing the negative charges, plate A will develop a positive potential. புரியுதா? அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் 1 by 1 அப்படியே ஸ்டோர் ஆகி வந்துகிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the negative potential of the battery இருக்கு இல்லையா, நெகட்டிவ் டெர்மினல், இதுக்கு ஈக்குவலான electrons, negative charges will be stored on the plate B. The quantity, how much coulomb of charge has left the plate A will appear on the plate B. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜஸ் A ல இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜஸ் B நோக்கி சேர்ந்துகிட்டே இருக்கு. இது how long it will take place, எவ்வளவு நேரம் இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, till the potential difference between A and B is equal to the applied battery potential difference. புரியுதா? சரி, இப்போ the quantity of charge stored in A and B ரெண்டுமே quantity same தான். amount of charge in coulombs will be the same. அதனால நான் Q coulomb of charge அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ratio Q by V இருக்கு பாத்தீங்களா, இந்த ratio of the charge stored in the capacitor to the applied potential difference will be a constant for any capacitor, and this ratio only is called as what, the capacitance C. இப்போ முதல்ல இத எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப C equal to Q by V அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப capacitance is the ratio of the quantity of charge stored in the plates of the capacitor to the applied potential difference. சரி, இப்போ இந்த V வந்து இப்போ வந்து நான் என்ன பண்றேன், 3 வோல்ட் பேட்டரியை முதல்ல எடுத்துக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் 6 வோல்ட் பேட்டரியை அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் 12 வோல்ட் பேட்டரி, இந்த மாதிரி வரிசையா வோல்டேஜை கூட்டிக்கிட்டே போறேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சார்ஜஸ் drawn by the battery also will increase. புரியுதா? இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்திருக்காங்க, the voltage is increased from what, V to 2V. புரியுதா? அப்போ இப்போ இத வந்து இப்போ நான் 2V ஆ மாத்தினேன்னா, அப்ப லார்ஜ் பேட்டரி தானே, comparing to V volt 2V is double தானே. அப்ப இன்னும் வேகமா நிறைய சார்ஜஸ் அது வெளியில இழுத்துரும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இங்கேயும் சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2Q ஆயிடும். புரியுதா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அப்ளைடு பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி தானே சார்ஜஸ் ஃப்ளோ இருக்க முடியும். அப்ப when you increase the voltage from V to 2V, then Q also will change, okay, to 2Q. புரியுதா? ஏன்னா கெப்பாசிட்டர் அதே பிளேட் தானப்பா, அந்த பிளேட்டுங்கிறது சேம் தானே, அந்த கெப்பாசிட்டருக்கான பேட்டரி ஏத்த நம்ம மாத்துறோம். அப்ப அந்த பேட்டரிக்கு ஏத்த மாதிரி சார்ஜஸும் அதிகமாகும், டபுள் ஆயிரும். அப்ப நியூ கெபாசிட்டன்ஸ் நான் வந்து C dash, ஓகே, நியூ கெபாசிட்டன்ஸ் வந்து நான் C dash னு வச்சுக்கிறேன். அப்ப C dash will be equal to what, 2Q
divided by 2v. புரியுதா? அப்போ இங்க வந்து 2 கேன்சல் ஆயிருச்சு. அப்ப c remains the same. புரியுதா? இதுல வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். capacitance of the capacitor remains the same. அதேதான். ஆனா இங்க சார்ஜஸ் டபுள் ஆயிருக்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் ஹியர். இப்போ ஈஸியா இந்த क्वेश्चन இப்போ வந்து ஈஸியா கேட்டிருக்கணும் அப்படினா எப்படி கேட்டிருக்கலாம்? c is doubled, c remains the same, c is quadrupled இல்ல c is halved. இப்படி கேட்டா யார் வேணாலும் ஆன்சர் பண்ணிரலாம் இந்த क्वेश्चन. இதுல நல்லா கவனிங்க. ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சாய்ஸ்லயும். ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கிறத தான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம வோல்டேஜ் கூட்டுறதுனால சார்ஜ் டபுள் ஆயிருக்கா இல்லையா? சார்ஜஸ் டபுள் ஆயிருச்சு டெஃபினட்டா. சார்ஜ் will be doubled. புரியுதா? ஆனா c மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். c will not be doubled. அதனால ரெண்டு ஆன்சருக்கு ஈக்குவலன்ட் இது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் q remains the same. இது தப்பு. q remains the sameங்கிறது தப்பு. அதனால the option ruled over. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா q is doubled ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. அப்ப q is doubled. புரியுதா? when v is doubled q will be doubled. புரியுதா? ஆனா c is doubled ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் தப்பு. அப்ப மூணாவது ஆப்ஷன்ல c remains the same ன்னு கொடுத்திருக்காங்க. புரியுதா? அப்ப எது ரெண்டையுமே பார்க்கணும் நம்ம. q is doubled but c remains the same. அப்ப c option c is the right answer. Therefore option c is the correct answer. So இந்த sum வந்து நம்ம சும்மா மெமரைஸ் பண்ணி நம்ம செய்ய கூடாதுப்பா. இத வந்து புரிஞ்சிட்டு செய்யணும். புரியுதா? I hope you have understood this well. Fine.